இந்துக்கள் மீதான வன்மத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்து விரோத திமுகவோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே நீங்க போன ஆட்சியில இந்துக்களுக்கு எதிராக பேசுனதுனாலையும் இந்து விரோத செயல்களில் ஈடுபட்டதுனாலையும் கோயில்களுக்கு போற மக்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு மக்கள் உங்களை குளத்தூர்ல உங்க அப்பாவே தோக்கடிச்சு ஓரத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா கூட இன்னமும் திருந்தாத அந்த திமுக இன்னைக்கு உதயநிதி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மக்களை பிரிக்கிற சனாதனத்தை நம்ம ஒழிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி திரும்பி பேசியிருக்கிறாரு. என்ன மக்களை பிரிக்குது? உங்களை திமுகவோட பிரிவினவாதத்தை யார் பேசியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப நீங்க அவ்வளவு தில்லு இருக்கிறவங்கள தான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்றத ஏன் தேர்தல் பிரச்சாரத்தப்ப நீங்க வாயை திறந்து சொல்லல? இந்த சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்களோட ஓட்டு எங்களுக்கு வேணாம், இந்துக்களோட ஓட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு தில்லும் தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்கா? கிடையாதுல்ல. ஓட்டு மட்டும் வாங்குறப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வேலை வாங்கி கையில வச்சுக்கிட்டு எத்தனை கோவில போய் விபூதி பூசிட்டு நீங்க வெக்கமாவே இல்லை உங்களுக்கு. எத்தனை இந்துக்கள் உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, இனிமே விபூதிக்கெல்லாம் டிமாண்ட் வந்துருங்க, எல்லா திமுக காரணம் வாங்கி விபூதியை பட்டையா அடிச்சுட்டு விபூதிக்கு டிமாண்ட் பண்ண வச்சிருவாங்கன்னா மக்கள் உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க. அது எல்லாத்தையும் கூட பார்த்து இது மட்டும் இல்லாம நீங்க போன தடவை சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசினதுக்கு கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சது. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு நீங்க சட்டசபையில பேசுறீங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கான இந்து மத வெறுப்பு உங்க மனசுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்.